ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்படியே குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்னடா இவங்க வந்து கட்டை வந்து அவுத்து விட்டுட்டாங்க, இப்போ வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் வந்து வாய்ப்பு தவிர மற்றபடி வந்து இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம ஒரு வேலைக்கு வந்தால் நமக்கு வந்து ஒரு வேலையை வந்து வச்சுட்டாங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயந்து போய் வந்திருக்காங்க. சரி ஓகே, அப்படி பயந்துக்கிட்டு இருக்க மல்லிக்கு வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் கையை வந்து அவுத்து விடுவேன். அந்த சமயத்தில் வந்து ஒழுங்காக வந்து சாப்பிட்டுட்டு நீ வந்து இந்த வேலையை வந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து இருந்தேன்னா வந்து உன்னை வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டோம். ஆனால் நீ ஏதாச்சும் வந்து வேலையை மட்டும் காட்டினேன்னு வச்சுக்கோங்க, போட்டு பொழந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரவுடி வேறு வந்து நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடி வந்து கட்டை வந்து கழட்டி விடவும் உடனே வந்து அந்த ரவுடியோடைய கழுத்தை வந்து நெரிச்சிட்டு எப்படியோ வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஏன்னா 2 பேர் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த வந்து வெளியே வந்து டேய் அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து குடுறா, நான் வந்து வெளியே வந்து போய் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணுறதுக்காக வந்து வந்துடுறான். ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன் பண்ணுறதுக்காக வந்தவன் வந்து வெளியே வந்து ஒரு பக்கம் நின்று வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கைத்தால் வந்து கழுத்தை வந்து நெரிச்சிட்டு அவன் வந்து மயக்க நிலைக்கு ஆன உடனே வந்து நம்ம மல்லி வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து வராங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து நோட்டமிட்டு எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி நம்ம மல்லியை வந்து மறுபடியும் வந்து கைத்தால் வந்து கட்டி போட்டு காரில் வந்து கார் டிக்கியில் வந்து கட்டி போட்டுடுறாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்திங்கன்னா கார் டிக்கியை வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ மல்லியை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. என்ன நம்ம வந்து மெசேஜ் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணோம், எதுக்குமே வந்து மல்லி வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து பண்ணலையே, நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிட்டோம், மல்லியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டது வந்து தப்பாயிடுச்சோ, அது வந்து தப்பாக இருந்தால் நம்ம வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. மல்லி வந்து நம்ம மேலே வந்து கோச்சிக்கிட்டாலா, அதனால தான் வந்து கால் பண்ணாலையும் வந்து எடுக்க மாட்டேன்றா, அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் போட்டாலே வந்து எதுவும் வந்து பண்ண மாட்டேன்றாலே நம்ம. ஸோ வெண்பாவை வந்து விட்டு தான் வந்து நம்ம வந்து பேசணுமா, என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாமல் வந்து நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காரு. விஜய் நீ வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா, மல்லி வந்து உனக்கு வந்து நீ வந்து மல்லிக்கு வந்து கால் பண்ணி இல்லை வந்து மல்லிக்கு வந்து நீ வந்து மெசேஜ் பண்ணி வந்து மல்லி வந்து சைலண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? அதெல்லாம் வந்து கிடையாது. மல்லியோட இதுவே வந்து வேறு மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ மல்லியை வந்து ட்ராப் வந்து பண்ணி அவங்கள வந்து கடத்தி வந்து வச்சுருக்காங்க, கிட்னாப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிட்னாப்லேருந்து வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து போய் தான் வந்து ஆகணும். அவங்க கிட்டேக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும். அதே மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறதுக்காக வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகுவே வந்து வராங்க. இப்படி தான் மல்லி வந்து பெரிய ஒரு ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து நிஷாவுக்கு ராஜேஸ்வரியுடைய காலை வந்து பிடிக்கிற லெவலுக்குள்ளே வந்து போயிட்டாங்க. எப்படியாச்சும் வந்து நான் வந்து விஜய்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையுமே வந்து பொருட்படுத்தாமல் இவங்க 2 பேரும் வந்து பண்ணுற வேலை இருக்கே அப்பா பாப்பா, இவங்களா மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தால் சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு குடித்தனம் வந்து எப்படி வந்து ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் வந்து கற்றுக்க முடியும். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து பண்ண முடியும்? கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து விஜய்க்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாகு வந்து ரொம்பவே வந்து போராடுறாங்க. ஆனால் போராடினாலையும் வந்து விஜய் வந்து வந்தால் வந்து பரவாயில்ல, ஆனால் வராமல் அவர் பாட்டுக்கு வந்து உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தால் வந்து ஒரு ஆணையும் வந்து வேலைக்காகாது. நம்ம வந்து மல்லி வந்து வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து உக்காந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணுமே தவிர கடைசி வரைக்கும் வந்து நீ வந்து எந்த ஒரு இதையும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரிய வரும். ஸோ இதனால் வந்து நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து எழுந்து போனால் தான் உன்னுடைய முயற்சி வந்து ஏதாச்சும் இருந்தால் தான் வந்து மல்லியை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ உன்னுடைய முயற்சி இல்லாமல் வந்து மல்லியை வந்து இங்கே வந்து தானாக வந்துருவா மல்லின்னா என்ன எப்படி வந்து தானாக வந்து வருவா? எல்லாருமே வந்து எங்கே பார்த்தாலே வந்து அடிக்கிறாங்க, நீயும் கூட சேர்ந்து வேறு வந்து அடிக்கிற. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து மல்லி வந்து எப்படி வந்து தானாக வந்து வர முடியும்? கண்டிப்பாக வந்து தானாக வந்து வர முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து எழுந்து போய் தான் ஆகணும் விஜய். நாகு சொல்கிறத வந்து கேட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் கேமை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்களா பெருச்சோடி கிடக்கு, யாருமே வந்து வரமாட்டேன்றாங்க. என்ன தான் வந்து பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சும்மா இருக்கோம், காலையில் இழந்த உடனே எப்போ தான் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் வந்து மெசேஜ் போடுவாங்களா, இன்றைக்கி வந்து டீம் கேட்டிருக்காங்க, இல்லை இந்த டீம் வருது, இல்லை நம்மளே வந்து விளையாடுவோம், இதானா வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காலையிலேருந்து ஏதோ ஒரு காலையில் இழந்த உடனே வந்து ஏதோ வீட்டான இருக்கிற மாட்டை சாணியை இது வாரிட்டோ இல்லை மாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று
அதுக்கான தீனியை வந்து கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு 10-11 மணி வரையும் வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் அந்த வேலையை. அதுக்கப்புறமும் வந்து எவ்வளோ நேரம் தான் வந்து ஒரு மனுஷன் வந்து வீட்டிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. சரி, ஏதாச்சும் ஒரு விவசாயம் வந்து பண்ணலான்னா எல்லாத்தையும் வந்து பேடி வந்து நெல் வந்து நடவு வந்து பண்ணியாச்சு. ஸோ நெல் நடவு வந்து பண்ணிட்டா அதில் வந்து களை பறிக்கிறது வந்து இப்போ வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா களை மருந்து வந்து போட்டுடுறோம். ஸோ 40 நாளைக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து சும்மா வந்து களைக்கு வந்து விடுவோம். அந்த மாதிரி வந்து களைக்கு விடுறதுக்கு வந்து கூலி ஆட்களை வந்து வச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டென்ஷனாக போர் அடிக்குது. ஸோ ஒரு நல்ல வேலைக்கு வந்து போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து போனால் 10,000 15,000த்துக்குள்ளே வந்து வேலையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து முடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா வந்து ஃபீஸ் கட்டி நம்மளை வந்து ஒரு 4 வருஷம் டிகிரி ஏதோ ஒரு டிகிரியை வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலுமே வந்து அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த உடனே வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளும் வந்து ஸ்டார்டிங் என்னன்னாலையும் பரவாயில்ல போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 13,000 வேலைக்கு இல்லை ஒரு 15,000 ரூபா வேலைக்கு வந்து போனால் அதவே வந்து கண்டினியூ பண்ணுன்னா எவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த சம்பளத்துக்கே வந்து வேலை பண்ண முடியும்? அப்போ நம்ம போட்ட வந்து இங்கேயே வந்து 10,00,000 ரூபா வந்து கடனை உடனே வாங்கி தான் நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கடனை உடனே வாங்கி வைக்கிறத வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த 10,00,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து தீர்க்க முடியும் சொல்லுங்கள்? 13,000 15,000 ரூபா வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ஒரு 20,000 ஒரு 25,000 ஒரு 30,000 கொடுத்தா கூட ஒரு பேசிக் சேலரியாக ஒரு 30,000 கொடுத்தா கூட வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். இடத்த உடனே 13,000 15,000 அவ்வளோதான். நீ வந்து ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னாலும் சரி, நீ வந்து இந்த செக்டார்லேருந்து இந்த செக்டார் உட்கார. ஸோ அதனால் வந்து நீ என்னது முதல்நிலை தான் உன்னுடையது, ப்ரெஷர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கே போனாலும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆஃப் தான். அது மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம வந்து சர்வே பண்ணணும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி அந்த மாதிரி வந்து யோசிச்சு வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தால் தான் வந்து போர் அடிக்குது, டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, டிப்ரெஷன் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரவுண்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்க இந்த கிரவுண்டுக்கு வந்தாலேயும் கிரவுண்ட்லேயும் வந்து யாரும் இல்லை. என்ன தான் வந்து பண்ண முடியும்? இப்படி தான் வந்து தனியாக வந்து நான் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கணுமாட்டிருக்கு. வாங்கடான்னு சொல்லிட்டு வந்து எல்லாரையும் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றது அந்த மாதிரி தான் வந்து இருக்க மாட்டிருக்கு. அப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலையும் வந்தால் வந்து பரவாயில்லையே, வராமல் அவங்க பாட்டுக்கு வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து கடைசி வரையும் வந்து கதையை தான் வந்து விட்டுட்டுருக்காங்க. என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இருந்தீங்கன்னா வந்து நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விளையாட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து விளையாடலாம். அதே மாதிரி ஏதாச்சும் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து இருந்தாலுமே வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.